ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரிஷபம் தான். ஏன்னா இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவன் இல்லைன்னா இந்த வேலை நடக்காது, அந்த டிபார்ட்மெண்ட்டே அவன் இல்லைன்னா நின்று போயிடும் அப்படிங்கக்கூடிய நிலைமையை ரிஷபம் கொண்டு வரும். துட்டுன்னா துட்டு கொட்ட போதுங்கிற மாதிரி பணத்துக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி நச்சுன்னு இருக்கு. அதுக்கும் மேல தன்னம்பிக்கை மெயின் ப்ராப்ளமே ரிஷபத்துக்கு. எந்த கோவிலுக்கு போய் என்ன பரிகாரங்களை செஞ்சா அவங்களுடைய லைஃப் 2026ல இன்னும் சூப்பரா இருக்கும்? ஒண்ணு நீங்க அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? அவங்க நினைத்தது எல்லாமே கைகூடுமா? எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? சரி, 2026 ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரிஷபம் தான். ஏன்னா 10ல் உட்காந்துருக்கு. 10ல் ஒரு பாவியாக இருக்கணும்னு சொல்லுவோம். பர்ஃபெக்டான பாவி தான் அங்கே உட்காந்துருக்கான் 10ல். அதாவது ராகு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தோடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் ஆனால் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அசுரம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தான். ரிஷபத்துக்கு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய ஹெல்த்து, முக அமைப்பு, சில பேர் பல்லு, கண், இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், தேவையில்லாத பிரிவு, தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத கேஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரிஷபத்துக்கு முடியறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதுக்கும் மேலே தொழிலில் உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்கள் மாறின்னு இருக்கீங்கிறது தான் உண்மை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறோன்னா ஏதோ இருக்கும், நானும் போகிறேன், காலைல 9 மணிக்கு போகிறேன், சாயந்தரம் 6 மணிக்கு வரேன், மத்தியானம் சாப்பிட்றேன், 4 டீ குடிக்கிறேங்கிற சமாச்சாரத்தில் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவன் இல்லைன்னா இந்த வேலை நடக்காது, அந்த டிபார்ட்மெண்ட்டே அவன் இல்லைன்னா நின்று போயிடும் அப்படிங்கக்கூடிய நிலைமையை ரிஷபம் கொண்டு வரும். 10ல் ராகு சாமானியமான சமாச்சாரம் கிடையாது. எல்லாருக்கும் அப்படி அமையாது. அடுத்த டிசம்பர் வரைக்கும் உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. உண்மை அதுதான். ரிஷபத்தில் பிறந்த பல பேருக்கு அடுத்த வருஷம், நான் சொல்வது 2026 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் திருமண பந்தங்கள் கைகூடுகிறது. வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். நிறைய பேர் ஃப்ளாட்டு வாங்க போகிறாங்க. தரை மேலே கட்டாமல் தரைக்கு மேலே கட்ட போகிறாங்க. தரையில் வீடு கட்ட மாட்டாங்க, கீழே ஸ்டில்ட்டு போட்டு கீழே பார்க்கிங் விட்டு மேலே கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. நிறைய பேருக்கு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அதுலேயும் நான் பார்க்குறதுனா ராகுவும் குருவும் கன்ஜங்ஷன் ஆப்போசிட்டில் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு தடை கிடையாது. உங்கள் போட்டிங்கன்னா அந்த பிளான் கண்டிப்பாக நடவேறும். ஐயோ இந்த பிளான் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் பவர் எங்கே இருக்குது? உங்கள் பவர் எங்கே இருக்குன்னா உங்கள் மனசில் தான் அந்த பவர் இருக்குது. ஏன்னா சனி குரு காம்பினேஷன், இப்போ குருவும் சரி சுபகிரகங்கள் போய் இந்த மறைவு ஸ்தானங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதாவது 3, 6, இந்த 12 இந்த மாதிரி இடங்களில் போய் மறையும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். மனசில் தைரியம் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, உடஞ்சு போயிடுவீங்க. குரு உட்கார்ந்த இடம் பாழ். இந்த கதை, இந்த சமாச்சாரம்லாம் இந்த வருஷத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது கர்மாவிற்கான கிரகம்னு சொல்லக்கூடிய சனி திரிகோணத்தில் உட்காந்து டைரக்டாக கன்ஜங்ஷனில் உட்கார்ந்தாலும் 2026 குரு புஷ்ய யோகம் ஏற்படுறதுன்னு நானே சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக குருவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் சனி ஹெல்ப் பண்ணுறார். அப்படி பார்க்கும்போது இளைய சகோதரன் பிரிஞ்சு போயிட்டானா இப்போ ஒன்றும் சேருவான். அம்மா அவங்க கூட பேசலையா இப்போ பேசுவாங்க. சொந்த நிலம், சொந்த ஊரை விட்டு வெளியே வந்திருக்கீங்களா, இப்போ மறுபடியும் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு லேண்டை விற்க முடியலையா, இப்போ விற்கக்கூடிய பார்ப்பேன். எனி கைண்ட் ஆஃப் விற்பனை, மெயினாக ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஏஐ டெக்னாலஜி பேஸ்டு பீப்புள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஃபோட்டோகிராஃபி செய்யக்கூடிய நபர்களுக்கு, அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த வேலை, இப்போ ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க, ஜொமேட்டோ பண்ணுறவங்க, கொரியர் பாய், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, செமையான டைமிங் இப்போ ஆரம்பிக்க போகுது. 85% இன்க்ளூடிங் நான் இங்கே சொல்கிறேன்ல 85% ஆஃப் த பீப்புள் ரிஷபத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. என்னென்னா வித் ஆல் த ரிலேஷன்ஷிப், இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாதிச்சிருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்க போகிறேன். ரிஷபத்துக்கு உண்மையாகவே கோல்டுன்னு சொல்லலாமா? எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்க போகிறது. துட்டுன்னா துட்டு கொட்ட போகுதுங்கிற மாதிரி பணத்துக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி நச்சுன்னு இருக்குது. அதுக்கும் மேலே தன்னம்பிக்கை. மெயின் ப்ராப்ளமே ரிஷபத்துக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எது வரைக்கும்? ஏப்ரல் மாதம் வரைக்கும் இது ஓடுமா ஓடாது, அது நடக்குமா நடக்காதா தெரியலையே.
அதாவது என்ன புலி வரதுக்காக தான் ஆக்சுவலாக. புலி வராது, ஆனால் வருமோன்னு பயப்பட மாதிரி. ஆனால் உங்கள் கான்ஃபிடன்ஸ் அப்படியே பெரிய அளவுக்கு பூஸ்ட் கொடுக்க போகிறது. உண்மை அதுதான். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய புதிய கனெக்ஷன் ஒன்று ஏற்பட போகிறது. நான் சொல்கிறது வந்து நிறைய வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்க. பக்கத்து ஊர்லேருந்து பையன் வருவான், பக்கத்து ஊர்லேருந்து பொண்ணு வருவாள். சொல்ல முடியாது, உங்கள் நெய்பராக இருக்கிறவங்களே உங்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். தம்பியாக இருந்தால் அண்ணன், அண்ணனாக இருந்தால் தம்பி, இவங்க மூலியமாக நமக்கு ஒரு வரன் வரக்கூடிய வாய்ப்புகள். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு நான் 2026 ஆஃப்டர் மே பார்க்குறேன். சந்தோஷங்கிறது 95% இருக்குது, பொருளாதாரத்துக்கு 95% இருக்குது, மாணவிகளுக்கு பொற்காலமாக 2026 இருக்குங்கிறது டவுட் இல்லாமல். ரிஷபராசி நண்பர்களில் மெயினாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்களா, நிறைய பேருக்கு இப்போ நிலம் விற்க முடியல, வீடு முக்கியம் இல்லை, இல்லைன்னா அப்பாவுடைய சொத்து வரணும், இல்லை சொத்து பத்திரங்களில் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் 100% நடக்கும். இதில் தனி ஸ்டேட்டஸ் யாருக்குன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம். சந்திரன் அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசினா அது கடகம். அதில் போய் குரு உட்காந்துருக்கான். தாயார் வழி சொந்தங்கள், அம்மா வழி சொந்தங்கள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்க போகுது. பணங்காசுக்கு தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்கள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகளில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய மாற்றங்கள். கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுறது. அசையா சொத்து அதிகமாக வாங்கக்கூடிய நட்சத்திரமாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அதுவும் ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம், சாக்ஷாத் கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஆஃபர், கோல்டன் சான்ஸு, ப்ரமோஷன் அடி தூள் கலப்ப போகுது. ரிஷபத்தில் பிறந்தாலும் சரி, மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் கன்ஃபார்ம், ப்ரமோஷன் கன்ஃபார்ம், நட்பு கன்ஃபார்ம். மனசில் எல்லா விதமான சங்கல்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். அண்ணன் தம்பி ஒன்று சேருவது, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, தைரியமா இருக்கு. ஓகே சார், ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு ஒரு பொது பலன் சொன்னீங்க. எந்த கோவிலுக்கு போய் என்ன பரிகாரங்களை செஞ்சா அவங்களுடைய லைஃப் 2026 இன்னும் சூப்பரா இருக்கும்? 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். ஒண்ணு, நீங்க நதியில போய் குளிக்கணும், ஆமா, இல்ல கடல்ல போய் குளிக்கணும், இல்லையா அந்த இடத்துல கூடிய சின்ன தீர்த்தம் இருந்ததுன்னா அங்க போய் குளிக்கணும். நான் பார்க்கறது துங்கபத்ரா தீரம், அது பேர் துங்கா தீரம்னு சொல்லுவோம். மிருகசீரிஷ நட்சத்திரஸ்தானம் உத்பவம் ஆகக்கூடிய திரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோடைய மடங்கள் மெயினாக எங்கே இருக்குன்னா மந்திராலயத்தில் குளிக்கலாம், இல்லை கும்பகோணத்தில் குளிக்கலாம். சுவாமி தர்ஷனம் பண்ணுறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே அது ஒரு நாள் அங்கே இருக்கிறது. வியாழக்கிழமை மத்தியானம் உபவாசம் பண்ணுறது, முடிஞ்சால் வியாழக்கிழமை ராகவேந்திர சுவாமியை தர்ஷனம் பண்ணுறது பெரிய மாற்றத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டாக்கியே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. ஓகே, பொது பலன் சொன்னீங்க. எந்த கோவிலுக்கு போய் என்ன பரிகாரங்களை செஞ்சா அவங்களுடைய லைஃப் 2026 இன்னும் சூப்பரா இருக்கும்? 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். ஒண்ணு, நீங்க நதியில போய் குளிக்கணும், ஆமா, இல்ல கடல்ல போய் குளிக்கணும், இல்லையா அந்த இடத்துல கூடிய சின்ன தீர்த்தம் இருந்ததுன்னா அங்க போய் குளிக்கணும். நான் பார்க்கறது துங்கபத்ரா தீரம், அது பேர் துங்கா தீரம்னு சொல்லுவோம். மிருகசீரிஷ நட்சத்திரஸ்தானம் உத்பவம் ஆகக்கூடிய திரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோடைய மடங்கள் மெயினாக எங்கே இருக்குன்னா மந்திராலயத்தில் குளிக்கலாம், இல்லை கும்பகோணத்தில் குளிக்கலாம். சுவாமி தர்ஷனம் பண்ணுறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே அது ஒரு நாள் அங்கே இருக்கிறது. வியாழக்கிழமை மத்தியானம் உபவாசம் பண்ணுறது, முடிஞ்சால் வியாழக்கிழமை ராகவேந்திர சுவாமியை தர்ஷனம் பண்ணுறது பெரிய மாற்றத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டாக்கியே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. ஓகே நண்பர்களே, 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வர இருக்குது. இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.